அத்தமாரில இருந்து என்ன யோசிச்சிருக்கேன்னா, ஒரு பாட்டு போடுவோம்னு யோசிச்சிருக்கேன். ஒரு சும்மா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு பாட்டு போட்டு விட்டு ஒரு வீடியோ பாட்டை போட்டு விடுவோம். அப்புறம் அதுக்குள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் கூட சுவாமி, எங்களுக்கு நீர் கிருபையாய் இன்னொரு 8ஆம் மாதத்தை காண உதவி செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக, இந்த மாதத்துல எங்க தேசத்தின் விடுதலையை நாங்க நினைவு கூறுகிற மாதம் சுவாமி. அந்த விடுதலை எங்க தேசத்துல ஆண்டவரே ஒரு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கிடைக்கக்கூடிய விடுதலையாக, ஒரு நல்ல எல்லா அடிமைத்தனங்களிலிருந்து, பழக்க வழக்கங்களிலிருந்து, இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ்ல இருந்து நல்ல ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடும்படியாக உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கிருபையா இறங்குங்க. இந்த நாள்ல கூட நாங்க தியானிக்க இருக்கிற இந்த அதிகாரத்தை எங்களுக்கு நீர் இந்த வசனங்களை ஆசியில் வைத்து கொடுக்க ஜெபிக்கிறோம். அது எங்களோடு கூட தனிப்பட்ட விதத்துல இடைப்படட்டும் சுவாமி. எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை உங்களுடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம். வர இருக்கிற மக்கள் சீக்கிரமாய் வருவதற்கு நீர் உதவி செய்யும். இந்த நேரத்தை விட கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சரி. இந்த நாளிலும் நாம் தியானிப்ப அதிகாரம் 63ஆம் அதிகாரம். எஸ்ஐயா 63. இந்த இந்த அதிகாரத்தை நாம் இரண்டாக பிரிக்கலாம். இதுல 19 வசனங்கள் உண்டு. இதுல முதல் 14 வசனங்கள் ஒரு பகுதியாகவும், 15 64ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாகவும் நாம் அதை பிரித்து தியானிக்க முடியும். ஏன்னா 15 அது ஒரு ஜெபமாக நாம் பார்க்கிறோம். தீர்க்கன் செய்த ஒரு ஜெபம், அல்லது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒரு ஜெபமாக அதை நாம் பார்க்க முடியும். சோ இந்த முதல் 14 வசனத்துல நாம் என்ன காட்சியை பார்க்கிறோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு என்ன சொல்றது, மைட்டி வாரியராக, நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகிறவராக ஒரு பக்கத்திலையும், அடுத்த பக்கத்துல மறுபக்கத்துல அவர் ஒரு மீட்பராக, ஒரு இரக்கமுள்ள மீட்பராக, தன்னுடைய ஜனங்களை திரும்ப கட்டுகிறவராக, எழுப்புகிறவராக ஒரு காரியத்தை நாம இங்க பார்க்கணும். ஸோ இந்த ஐசாயா 63 சாப்டர் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதுல இன்றைய நாட்கள் சூழ்நிலையும் நமக்கு தெரியுது. அதே சமயத்துல வருங்காலத்துல இருக்கக்கூடிய காரியத்தையும் நாம பார்க்கிறோம். அதாவது இனி வரும் நாட்களில இந்த அதிகாரத்திலும் அநேக வசனங்கள் வெளிப்படுத்தல் விசேஷத்தோடு கூட இணைந்து இருக்கிற வசனம். வெளிப்படுத்தல் 16, 20, 19, 14 இப்படியாக இந்த வசனங்களில் எல்லாம் இருக்கக்கூடிய இணை வசனங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். நம்ம இந்த காலகட்டத்தை எப்பொழுதுமே ஒரு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வசனங்களினுடைய மகத்துவத்தை நாம் அதிகமாய்
உணர்ந்து கொள்ள முடியும். உதாரணமாக நம்ம இப்ப இந்த அதிகாரத்தையே பார்த்தோமானா, இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்ற சமயம் வந்து இஸ்ரேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் சிறைபிடிப்புக்கு முன்பான ஒரு காலகட்டத்துல இது நடந்ததை நாம் பார்க்கிறோம். அது நிறைவேறும் போது சிறைப்பிடிக்கப்பட்ட காலத்துல நிறைவேறியது இந்த தீர்க்க தரிசனம். ஆனா இதுல சொல்லப்படுகிற காரியங்கள் இனி வரும் காலத்துல, அதாவது 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை அப்படியே சொல்லுகிறதாக நாம் பார்க்கலாம். அதுக்காக தான் நான் சொன்ன அந்த இணை வசனங்களை நாம் பார்க்கும்போது அதனுடைய அழகு நமக்கு நன்றாய் தெரியும். இதுல சொல்லப்பட்டிருக்கிற காட்சி அப்படியே அந்த அதிகாரங்களிலும் அது சித்தரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். சரி, இப்பொழுது நாம் இந்த 1ஆம் வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தியானத்தையும் கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலிருந்து சாயம் தீர்த்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்திருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. இங்க கேட்க வைச்சு அதற்கான பதிலையும் கர்த்தரை கொடுப்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். இருக்கன் மூலமா அந்த கேள்வி வருது, ஆனா பதில் வந்து அவரே தருகிறார். அப்போ இந்த இதுல சொல்லப்பட்ட முதல் ரீஜன் வந்து ஏதோம். ஏதோம் என்கிற நேஷன், அதுல இருக்கிற போஸ்ரா என்கிற கேபிட்டல், அதனுடைய கேபிட்டல். இந்த ஏதோமுடைய சிச்சுவேஷன் எங்க வேர் இஸ் இட் லொக்கேட்டட்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெட் சீக்கு கீழே இருக்குது. அதாவது யூதாவுக்கு கீழ்ப்பகுதியில இருக்கிற ஒரு நாடு, எகிப்துக்கு கொஞ்சம் மேல இருக்கிற நாடு பார்த்தீங்கன்னா ஏதோ. அந்த லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள், ஏதோவுக்கு மேல மோவாபியர்கள், மோவாபியர்களுக்கு மேல அம்மோனியர்கள், இவர்கள் எல்லாம் தான் இங்க சுற்றி இருக்காங்க. இவர்கள் தான் அதிக பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க. இந்த பிரச்சனைகள்ல இவங்க கொடுக்கிற பிரச்சனைகளோடு கூட நாம இப்ப புதிதாய் பார்க்கிறது என்னவென்றால், வெளிதூரத்துல இருக்கிற பாபிலோனியர் வந்து யூதேயா மக்களை அட்டாக் பண்றதை பார்க்கிறோம். மேல இருக்கிற இஸ்ரேல் பகுதியை அசீரியர்கள் வந்து வடக்கு புறத்துல இருந்து அட்டாக் பண்ணதை பார்த்தோம். இதெல்லாம் இந்த ஏசாயா அதிகாரத்திலே தான் நாம் பார்த்து கொண்டே வந்தோம். இப்பொழுது இந்த ஏதோமியர் இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறத நாம பார்க்கிறோம். இந்த ஏதோமியரை வந்து வீழ்த்தும்படியாக, ஏதோமியருடைய கணக்கை தீர்க்கும்படியாக, அதாவது ஏதோமியரை பழிவாங்கும்படியாக ஒரு வாரியர் வரார். அவர் யாரு? அவர் வந்து எப்படி அடையாளப்படுத்துறாங்கன்னு சொன்னா, அவருடைய ஏதோம் என்று சொன்னாலே சிவப்பு என்று அர்த்தம். நீங்க ஏதோமுடைய ஹிஸ்டரி ட்ரேஸ் பண்ணீங்கன்னா, இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஏசாவுடைய வம்சத்தான். ஏசா யாரு? ஈசாக்கின் மகன், மூத்த மகன். அவனுக்குன்னு ஒரு தனி யூனிக் ஒரு அப்பியரன்ஸ் இருந்தது. அவன் முடியெல்லாம் சுருட்ட சிவப்பு, கை கால் எல்லாத்துலயும் ரோமம் இருந்தது, எல்லாமே சிவப்பு நிறமா இருந்தது. அந்த வம்சத்துல வந்தவங்க தான் அந்த ஏதோமியர். அந்த ஏதோமியரை அவர்களை பழிவாங்க, அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களை அதிகமாய் நிந்தித்தவர்கள், உதவி செய்யாதவர்கள், தேவையான சமயத்துல கைவிட்டு விட்டவர்கள், அவங்க வாய்ப்பு கிடைக்கும் போது, சான்ஸ் கிடைச்சப்போ பழி வாங்கினவங்க. ஆனா அவர்களுடைய கணக்கை தீர்க்க கர்த்தரே வந்து அவர்களோடு யுத்தம் செய்வதை நாம் பார்க்கிறோம். அவர் எப்படி வந்தாருன்னு சொன்னா, ஏதோமிலிருந்து கர்த்தர் வருகிற மாதிரி ஒரு இமேஜரி, ஒரு அப்பியரன்ஸ். அது எப்படி இருந்ததுன்னா, அந்த அவருடைய கார்மெண்ட்ஸ், அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம்
ரத்தம் தோய்த்த விதமாக, சிவந்த விதத்துல, அவருமே ஒரு சிவந்த வஸ்திரத்தை உடையவராய் அவர் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சிவந்த வஸ்திரம் எதனாலன்னா, அங்க நடந்த யுத்தத்தினாலே அதிலே அவருடைய வஸ்திரம் அந்த எதிரிகளினுடைய இரத்தத்தினால் தோய்ந்திருந்தது என்று சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் அப்படி வந்தவர் யாருன்னு கேட்டு அவரே சொல்லிட்டாரு, அது நானுன்னு சொல்லிட்டாரு. இப்ப 2வது வசனத்துல பார்க்கிறோம், உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது. என்ன ஆலையின் போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்பொழுதுமே அவர்களுடைய ஒரு இப்ப திருப்பூர்னு சொன்னா டெக்ஸ்டைல்ஸ் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அந்த ஜனங்களுக்கு திராட்சை ரசத்தை பிழிகிற அந்த ஆலை அவர்களுடைய ட்ரெடிஷ்னல், அவர்களுடைய டிபிக்கல் ஜாப். அப்போ அந்த ஆலையை மிதிக்கிறவன்னு சொல்லும்போது மேனுவலா அந்த நாட்கள்ல வந்து ரசத்தை பிழிவாங்க. அப்போ அது என்ன இருக்கும்னா, ஒரு ஒரு கல் சுத்திக்கிட்டே இருக்கும். அதுல வெளியே வந்து இந்த திராட்சை பழங்களை போட்டு இவர்கள் வந்து அதை மிதிப்பார்கள். தங்கள் கால்களினாலேயே மிதித்து அந்த ரசத்தை பிழிவார்கள். தட் வாஸ் த ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பேரிங் வைன். அதை செய்கிறவர்களுடைய உடை முழுவதும் அந்த திராட்சை ரசத்தினால தெரிக்கப்பட்டதுனால அதெல்லாம் சிவப்பாயிரும், அந்த ஒரு பர்ப்ளிஷ் ஆயிரும். அந்த மாதிரி உங்க ட்ரெஸ் இருக்கே அப்படின்னு இந்த இடத்துல கேட்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் 3வது வசனத்துல சொல்றாரு, நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை அப்படின்னு. அந்த இந்த இந்த ஜாப்ல, இந்த ஒர்க்ல என்னோட கூட யாரும் இருக்கல. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது, என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். நமக்கு ஒன்று நல்லா தெரியும், இந்த ஜட்ஜ்மெண்ட் அண்ட் வெஞ்சன்ஸ், அதுல வந்து நாம் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் அவர்ஸ், நாட் ஈவன் காட் த ஃபாதர். யோவான் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த பொறுப்பை, நியாயம் தீர்க்கிற அந்த பொறுப்பை கர்த்தராகிய பிதாவாகிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் அதை ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். சோ பிதாவுக்கும் கூட அதுல பங்கு இல்லை, பிதா கூட அதை செய்யறது இல்லை. மன்னிக்கிறது பிதாவினுடைய வேலை, தண்டிக்கிறது ஆண்டவருடைய வேலை. தண்டிக்கிறதுன்னு சொல்லும்போது பழி வாங்குகிறது, நியாயம் தீர்ப்பது ஆண்டவருடைய வேலையா இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ இது ஹோல் சீன் இஸ் டிஸ்கிரைபிங் த டே ஆஃப் த லார்ட்ஸ் வெஞ்சன்ஸ். இந்த பாருங்க, நான் சொன்ன இந்த ஏசாயாவில் காலத்தை பற்றி அடிக்கடி சொல்வதை பார்க்கிறோம். ஸோ ஹியர் வி see a day of vengeance, லார்ட்ஸ் டே ஆஃப் வெஞ்சன்ஸ். அதற்கு எங்கிருந்து வராரு? ஏதோமிலிருந்து எழும்பினவரை போல சிவப்பு வஸ்திரம் தரித்தவராய் அவர் வருவதாக நாம் பார்க்கிறோம். அவர் அவருடைய முழு பலத்தோடு, ஒரு வல்லமையோடு, மகிமையோடு அவர் வருவதாக நாம் காண்கிறோம். அந்த ஏதோமினுடைய தலைநகரம் போஸ்ரா. அது ஏன் தனிப்பட்ட அதை அந்த இடத்த சொல்றாங்கன்னா, அந்த போஸ்ராங்கிற பட்டணத்துக்கு அர்த்தமே கிரேப் கேதரிங். அதான் அறுப்பு, திராட்சை அறுப்பு செய்கிற அந்த இடத்துக்கு பேரு கிரேப் கேதரிங். அங்க நடக்கிற முக்கியமான வேலை ஆலை மிதிப்பது. அந்த ஒரு கம்பேரிசனா அத அங்க சொல்றாங்க. பட் ஆக்சுவலி ஹிஸ் ட்ரெஸ் வாஸ் drenched with the blood of his enemies. So God's act of judgment, இது வந்து இந்த ஏதோமியர் மேல அவர் வாங்கிய பழி 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 வாங்குதல். கர்த்தர் தன்னுடைய கணக்கை மறப்பதே இல்லை. கர்த்தருடைய ஜனங்களாகிய நமக்கு மற்றவர்கள் செய்கிற, மற்றவர்களால் நமக்கு ஏற்படுகிற துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள், நிந்தனைகள்,
ஒருவேளை நமக்கு மிகவும் வேதனை கொடுப்பதா இருக்கலாம். நமக்கு இதுக்கு ஒரு வேற வழியே இல்லையா, வேற முடிவே இல்லையான்னு ஒருவேளை நாம கூட யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் இதற்கு ஒரு முடிவை தருகிறார். அந்த அந்த முடிவு என்னன்னா, அவரே அதற்கான பழிவாங்குதலை ஏற்றுக்கொள்கிறார். அவர் அதை செய்கிறவராய் காணப்படுகிறோம். அவர் அதை எடுத்து நமக்காக அவர்களிடத்துல கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறதை நாம் பார்ப்போம். அதனாலதான் அங்க நம்ம சொல்றதை பார்க்கிறோம். நான் தான், இட் இஸ் ஐ ப்ரொக்ளைமிங் விக்டரி மைட்டி டு சேவ். அந்த முதல் வசனத்துல அவர் அப்படி டிக்ளேர் பண்றத நாம பார்க்கிறோம். He is so sure of it. He is firm. He is confident of his victory and is confident of his redemption to save his people. அவர் என்ன பண்றாரு? He takes this power to fight against them. இதுல நம்ம நாம என்ன பார்க்கிறோம்னா, அவருடைய ஆளுமை தன்மையை நாம் அறிந்து கொள்கிறோம். அதே சமயத்துல தன்னுடைய ஜனங்கள் மேல் அவருக்கு இருக்கிற இரக்கத்தையும் அன்பையும் நாம் இங்கே காண்கிறோம். அவர் எப்படி தன் ஜனங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, நான் ஏற்கனவே சொன்னது போல இதற்கு இணையாய் நம் வசனங்களை பார்க்கணும்னு சொன்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 13, 15 இந்த வசனங்களில் எல்லாம் நாம் அதை பார்க்க முடியும். அதுல இன்னொரு செய்தியும் இருக்கும். அங்க எப்படி அந்த யுத்தத்தை செய்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். இங்க அவர் செய்ததை நாம் என்னன்னு பார்க்கிறோம்னா, என் காலின் கீழே போட்டு என் உக்கரத்தினால் மிதித்தேன் என்று ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். whether it is a literal way of doing it or என்ன சொல்றது, அதை நம்ம அதனுடைய அர்த்தத்தை வழங்கிக் கொள்ளுகிற விதமா இருந்தாலும், அங்கு அது எப்படி அவர் செய்தார் என்று பார்த்தோமானால், அவருடைய நாமம் வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. அதுல அவர் வாயில என்ன இருந்துதான், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருந்ததாம். அதை வைத்துதான் அந்த தேசங்களை அவர் ஜெயித்தார் என்று சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல நாம அதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த ஆலை மிதிக்கிற இந்த சீனை வெளிப்படுத்தல் விசேஷம் 14, 16ஆம் அதிகாரங்களில இதே ஒரு சீனை நம்ம பார்ப்போம். குதிரையினுடைய குழம்புகள் வரைக்கும் ரத்தம் ஆறாய் ஓடிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுவும் அங்க லிட்டரலா நடந்ததா நமக்கு தெரியாது. பட் we find how God fights, how God overcomes these people na 19th chapterல with his sword of word, the word of God. அதை வைத்துதான் அவர் செய்ததாக நாம் பார்க்கிறோம். அவருடைய ராஜ்யத்துல அவர் இருப்பு கோலால் ஆட்சி செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அது அவருடைய கோபாக்கினையை அவர் ஜனங்கள் மேல ஊற்றுகிறதையும் இந்த வசனங்களிலே நாம் காண்கிறோம். ஸோ காட் இஸ் நமக்கு இது கொஞ்சம் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு காரியமா இருக்கும். ஏன்னு சொன்னா, ஆல்வேஸ் வி திங்க் ஆஃப் அவர் காட் as a God of mercy, God of love, God of compassion. இப்படித்தான் நம்ம கடவுளை நாம அறிந்திருக்கிறோம், அவரை சித்தரிக்கிறோம், புரிந்து கொள்கிறோம். திடீர்னு அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அந்த பக்கத்துல அவர் மிகவும் பழிவாங்குகிற ஒரு ஆண்டவர் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் அவருடைய குணாதிசயத்துல புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியமா இருந்தாலும், இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறது. அவர் அதை செய்வதிலும் மிகவும் கருத்தாய் இருக்கிறார். அவர் அதை கரெக்டா அந்த காலத்துல அதை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக காத்திருக்கிற தேவனாய் நாம் பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு மாத்திரம் அல்ல, பழி வாங்குதலும் அவருடையது என்று நாம் பார்க்கிறோம். இதை அவர் செய்யும் போது அவர் மாத்திரம்தான் அதை செய்வார். அவர் கூட சிறல் செயலை வரும். ஆனா அந்த போற அல்லது அந்த பழி வாங்குற அந்த காரியத்தை சிங்கிளா அவர் மாத்திரம்தான் அவர் செய்வார். ஆனா அவருடைய புயத்தின் மூலமாக
ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரெண்டு காரியத்தை கர்த்தர் தன்னுடைய திட்டத்துல தனியாய் செய்கிறார். அவர் மாத்திரம்தான் செய்கிறார். அநேக காரியங்கள் திரியேக தெய்வமாகிய நம் ஆண்டவர், பிதாவானவர், ஆவியானவர் 3 பேருமாக சேர்ந்து செய்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனா ரெண்டே 2 காரியங்களை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே செய்ய பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மற்ற சில காரியங்களை அவர் நம்மை கொண்டு செய்கிறார். ஒரு சில காரியங்களை தூதர்களை கொண்டு செய்கிறார். ஆனா இந்த ஒரு சில 2 காரியங்களை மாத்திரம் அவரே தனியாய் செய்தார். ஒன்று, சிலுவையிலே உலகத்தின் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் தன்னை தியாக பலியாய் கொடுத்தது. இரண்டாவது, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க அவர் வருவார். அவர் வந்து அவர் மாத்திரமே இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நாம் எல்லாரும் கூட அவரோடு கூட வருவோம்னு. நம்ம எல்லாரும் அவரோடு கூட வந்தாலும் அந்த வேலையை அவர் மாத்திரம்தான் செய்வார். அவரே தான் அதை நியாயம் தீர்ப்பார். அந்த நியாயாசனத்துல அவர் தான் உட்கார்ந்து, அவர் கூட வேணா நம்ம உட்கார்ந்துருக்கலாம், ஆனா அவர் தான் அதை உட்கார்ந்துருப்பார். அவர் தான் அதை நியாயம் தீர்ப்பார். இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கிறவங்க நிறைய சமயத்துல எப்படின்னு சொன்னா, நாம் செய்கிற சில தவறுகளினால நாம் இன்னும் இந்த பாவத்தின் வல்லமையிலேயே தான் இருக்கிறோம். முழுமையா பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் விடுதலை பெறவில்லை. ஏன்னா நம்மை சுற்றி சுற்றி இருக்கிற இந்த உலகத்துல பாவத்தின் பிரசன்ஸ் இருக்கு, அதனுடைய பவர் இருக்கு. அதனால நம்ம இந்த இதுல இருந்து கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆகணும்னு சொன்னா அவருடைய நித்திய ராஜ்யத்துலதான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த உலகத்துல நம்ம இருக்கும்போது நாம் செய்கிற ஒரு சில காரியங்களினால நமக்கு ஆண்டவர் உடனுக்குடனே ஒரு சில தண்டனைகளை தருவார், சில சிக்ஷைகளை கட்டளையிடுவார். உடனே நாம என்ன நினைச்சிடக்கூடாது, கர்த்தர் நம்மை இது நிமித்தமாய் முழுமையாய் தண்டிக்கிறார், நாம் பெற்ற ரட்சிப்பு இனி அது செல்லாது அப்படின்னு எல்லாம் நாம என்ன செய்யக்கூடாது, நினைத்து விடக் கூடாது. கர்த்தர் இந்த சிக்ஷையை எதற்கு நமக்கு தருகிறார் என்றால், நாம் நித்திய ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. இந்த பாதையிலேயே போய் நாம கர்த்தரையே மறந்து விட்டுறக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் நமக்கு அந்த சிக்ஷையவே தருகிறார். நீங்க பாத்தீங்கன்னா 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு விடுதலையை கொடுத்த அந்த கர்த்தரை எவ்வளவு மறந்தாங்க அந்த ஜனங்கள். ஆனா கர்த்தர் அவர்கள் மேல தொடர்ந்து இரக்கம் உள்ளவராகவே இருந்தார். அவருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவராகவே இருந்தார். ஒரு சிலரை சிக்ஷைக்குட்படுத்தி மரணத்துக்குள்ளாக உட்படுத்தினார். ஏன்னு சொன்னா வேற வழி இல்லை. அவங்க அந்த அளவுக்கு மனக்கடினம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய மீட்புக்காகவும் அவர் கடைசி வரை போராடி கொண்டிருந்ததை, அவர்களுக்கு ஆகவும் தன் ரத்தத்தை சிந்தினதை நாம் அறிகிறோம். So God is a loving God. He wants to, அதனாலதான் நாம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, அவருடைய தண்டனை ஒரு நாள்ல முடிஞ்சிரும், ஆனா அவருடைய மீட்பு ஒரு வருஷத்துக்கும் இருக்கும்னு சொல்லி. அவருடைய காலகட்டத்துல ஒரு வருஷம் சொல்றது 1000 வருஷத்துக்கே ஒப்பாகும். ஒரு நாளே 1000 வருஷத்துக்கு ஒப்பானது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால ஒரு நீண்ட காலத்தை அவர் ரட்சிப்புக்காக, மக்களுடைய மீட்புக்காக வைத்திருக்கிறார். ஆனா அவருடைய பழி வாங்குதல், அவருடைய நியாய தீர்ப்பு எல்லாம் ஒரே நாளில அவர் அதை முடித்து விடுவார் என்றுதான் வேதத்தில் நாம் காண்கிறோம். So இங்கே we should not think that God is punishing us and God is letting us down. Never. He is only chastising us. அது ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் இல்ல, அது ஒரு சிக்ஷை, சாஸ்டைஸ்மெண்ட்ஸ். அதை நம்ம சரியான விதத்துல ஏற்றுக்கொண்டு நாம அவருக்கு உண்மையாய் நம்ம இருக்கும்போது அவருடைய அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
நமக்கு எபிரேயர் புத்தகத்துல நாம வாசிக்கிறோம், அஹ், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன்னா தகப்பனுக்கு மகன் குறித்த ஒரு அஹ், எதிர்பார்ப்பு உண்டு. அவருக்கு அவர் நல்லா இருக்கணும், நல்லா வளரணும், நல்லா வரணும் தான் ஒரு எந்த தகப்பனும் விரும்புவாரு. சோ அதனால அவர் வந்து தன் மகனை சிட்சிக்கிறார். இந்த மகனுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த தகப்பனுடைய சிச்சை கடினமா இருக்கும். ஆனால் அது அவனுடைய நன்மைக்கே என்று அவன் புரிந்து கொள்ளும் காலம் வரும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம் தகப்பனாகிய பிதாவானவர் நம்மை சிட்சிக்கிறார். ஆனா நம்மை தண்டனைக்குள்ளாக, நித்திய ஆக்கினைக்குள்ளாக அவர் ஒருபோதும் விடமாட்டார். ஏனென்றால் இதற்காகவே அவர் தன் சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி நமக்காக அவர் சிலுவையில நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தினபடியினாலே அவர் ஒருபோதும் அந்த ரட்சிப்பை அவர் நம்ம நழுவ விடவே மாட்டார். தட் இஸ் வை இட் டேக்ஸ் லாங் டைம். இந்த 4ஆம் வசனத்துல பாருங்க, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. மீட்கும். இந்த 62ஆம் அதிகாரத்துல கூட நம்ம பார்க்கிறோம், அனுக்கிரக காலம் வருஷங்களா இருந்தது, ஆனா தண்டிக்கிற காலம் வந்து ஒரே நாளில் இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்கேயும் நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. நீதியை சரிக்கட்டும் வருஷம்னு வரல, நாள். So always his vengeance, his judgment will all be in a single day. But all these years of grace, which we are now in and even further, is only for the redemption of his children. இந்த 2026 வருஷமும் கர்த்தர் இவ்வளவு நாள் நீட்டி இருக்கிற காரணம் நம்முடைய மீட்புக்காக. நமக்கு மாத்திரம் அல்ல, இந்த முழு உலகமும் மீட்கப்பட வேண்டும், ஒவ்வொரு ஆத்மாவும் மீட்கப்பட வேண்டும் என்கிறதுக்காகத்தான் அவர் தாமதிக்கிறார் என்று நாம் எண்ணாமல், அவர் முழு உலகமும் ரட்சிப்படையணுங்கிறதுக்காக, முழு உலகத்தில் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் அவர் என்ன செய்யறாரு, காத்திருக்கிறார். இதை நாம தான் அதை ஹேசன் பண்ணணும். அவருடைய வருகையை குவிக்கன் பண்ணணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும், எப்படியாவது இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு, இந்த செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதைத்தான் நாம இங்க பார்க்கணும். ஏன்னா ஒரே நல்ல தண்டனை முடிஞ்சிடும், எஸ்கேப்பே பண்ண முடியாது. நாளைக்கு ஆண்டவரே இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் தள்ளி போடுறாங்க, கொஞ்சம் காலம் வைக்கிறாங்க, அதை வந்து ரீகன்சிடர் பண்றாங்க, அதுக்கெல்லாம் இங்க இடமே இல்லை. then and there everything will be over. சரி, 5ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். ஏன் கிறிஸ்தவ ஜனங்க மாத்திரம் எப்ப பாரு கூடி கூடி ஜெபிக்கணும், எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும், ஒரு கார்ப்பரேட் பிரேயரை விரும்புறாங்க, ஒரு சபையா வர்ஷிப் பண்றாங்க, ஒரு ஒரு ஃபெலோஷிப்பை முக்கியப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேதத்துல ஆங்காங்கே ஆங்காங்கே பாக்குறோம், he expects someone, at least one person to be in line with his purpose. அததான் நம்ம வேதத்துல பார்த்துக்கிட்டே வரோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கூட தனக்குன்னு ஒரு 12 பேரை வச்சுக்கிட்டாரு. அதுல ஒரு 3 பேரை தன்னோடு கூட தன்னுடைய பாரம், தன்னுடைய இருதய துடிப்பு, அந்த கம்பேஷன், அந்த பேர்டன் இருக்கக்கூடிய ஒரு 3 பேரை அவர் வந்து எதிர்பார்த்து வைத்திருந்தார். ஆனா கடைசி நிமிஷத்துல எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. அதையும் அவர் தாங்கி கொண்டார். அதை அறிந்திருந்தார், இப்படிதான் இவங்களும் செய்வாங்கன்னு. ஆனா அவங்கள கொண்டேதான் அவர் திரும்பவும் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுக்க முதல் இதா அவர்களை வைத்தார். அது போலவே இங்கேயும் நாம பார்க்கிறோம், தேடுறாரு, பார்த்துட்டு யாரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். துணை செய்யறக்கு ஆள் இல்ல, தாங்குவார்க்கு இல்லை. நாம ஜெபிக்கும் போது இந்த காரியத்தை தான் நாம செய்யறோம். அவருடைய சித்தப்படி அவரை போல அந்த பாரத்தோடு நாம ஜெபிக்கிறப்போ அவருக்கு துணையா நாம இருக்கிறோம். அவருடைய இந்த
ராஜ்யத்தை விஸ்தரிக்கிற, ராஜ்யத்தை கட்டுகிற அவருடைய பணிகள்ல நாம துணையா இருக்கிறோம். அவரை தாங்கிறதுக்கு நாம இருக்கோம். நம்முடைய ஜெபம் அவரை தாங்கும். நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யாத்திராகமம் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 17 37 எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இப்ப தாங்குவார்னு எனக்கு அது ஞாபகம் வருது. மோசே வந்து மலை மேல இருப்பாரு. ஆண்டவரை நோக்கி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவார். கீழே அமலேக்கியர் வந்து சண்டை போடுவாங்க. அப்போ அந்த பள்ளத்தாக்குல வந்து யோசுவாவும் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்க ஒரு அற்புதமான காரியத்தை அங்க பார்த்தோம். என்னன்னா, மோசே வந்து வானத்தை நோக்கி இப்படி கையை உயர்த்தி ஜெபிக்கும் போது கீழே யோசுவா வந்து வெற்றி பெறுவார். அவர் கை அசந்து கீழே வரும்போது அங்க தோல்வி வரும். உடனே மோசையின் சகோதரனாகிய ஆரோனும் ஊர் என்பவனும் மோசையினுடைய கைகளை மேலே இப்படி பார்த்து வானத்தை நோக்கி ஜெபிக்கிற பாஸ்டர்ல ஜெபத்திலேயே இருக்கும்படியாக தாங்கி நின்றார்கள். அப்போ வெற்றியே பெற்றார்கள். இப்போ இன்னைக்கு இது ரொம்ப பெரிய செய்தியா நமக்கு சொல்லுது இல்லையா? நாம இருக்கிற இந்த யுத்தத்துல நமக்கு இந்த கார்பரேட் பிரேயர், இந்த கூடி செபிக்கிறோம், ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து செபிக்கிறது, 2 3 குடும்பங்களா சேர்ந்து செபிக்கிறது எவ்வளவு அவசியம் என்பதை நாம இப்போ புரிந்து கொள்கிறோம். இது இந்த மாதிரி ஜெபிக்கணும்னா கர்த்தர் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் அங்க ஆச்சரியப்படுகிறார். அந்த நிலைமை அவர் திரும்ப வரும்போது இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த கடைசி நாட்கள்ல நிறைய இடத்துல நம்ம கூடி கூடி இப்படியாக ஜெபிக்கிறோம். இது நிறைய பேருக்கு புரியறது இல்லை. why they should pray like that? இந்த கைண்ட் ஆஃப் ப்ரேயர் only we the children of God have. மற்றவங்க எல்லாம் வந்து இந்த விதமாய் அவங்களுக்கு செய்யறதுக்கு தெரியாது. they have no living God. ஸோ அவங்களுக்கு அது தெரியாது. பட் திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்கப்படும். So when he is on his plan of vengeance, God becomes so ruthless, so cruel. அவர் அப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணவோ அவர் அப்படி நினைக்கவோ நம்மளால முடியல. பட் தட் இஸ் ஹவு ஈக்குவலி ஹி இஸ் லவிங் காட், forgiving God, a compassionate God, merciful God. He is also equally a vengeful God. So that we should remember. அப்போ இங்க என்ன நாம பார்க்கிறோம்னு சொன்னா, அதை பற்றிய இதை சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் 2 காரியத்தை அவர் தனியா செஞ்சார். ஒண்ணு சிலுவையில நமக்காய் மறித்தார். 2வது நியாய தீர்ப்பை அவர் மாத்திரமே செய்யக்கூடும். அந்த அந்த தகுதியை கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அது கட்டளையிட்டிருக்கிறார். இதை யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நாம வாசிக்க முடியும். சரி, கர்த்தர் எங்களுக்கு செய்தலின எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். இந்த 7ஆம் வசனத்துல தீர்க்கன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம். அதாவது ஒரு இதை வாசிக்கும் போது இது ஏதோ இந்த நிருப வாக்கியங்கள்ல வாசிக்கிற மாதிரி இருக்கு. இதே காரியங்களை தான் அங்கேயும் பவுல் தன்னுடைய பிரயாணங்கள்ல நிருபங்கள்ல அவருக்கு எழுதுகிற போது கடிதங்கள் எழுதும் போதெல்லாம் இந்த வார்த்தைகளே தான் அவர் அங்கேயும் பயன்படுத்துறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸே தான் இன்னைக்கும் இருக்கு. அந்த இப்ப பாருங்க, ஒரு லேப்ஸ் ஆஃப் சோ மெனி
years, hundreds of years after Jesus Christ only apostles came. So apostle Paul எழுதின லெட்டருக்கும் ஏசாயா எழுதின லெட்டருக்கும் ஆவியானவர் எப்படி ஒரு பேரலிசம் கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. இங்கேயே இருக்கிற இதே சூழ்நிலை இதே. அப்போ ஆண்டவர் he is the same, he is unchanging, his characteristics are the same. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அதே அனுபவத்தை அங்க எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க உணர்ந்தாங்க. இதே அனுபவத்தை எவ்வளவோ ஆண்டுகளுக்கு பின்பாக அப்போஸ்தலர்கள் உணர்ந்தாங்க. அதே அனுபவத்தை இன்றைக்கு நாமும் உணர்கிறோம். இந்த வார்த்தைகளை நாமும் அனுபவத்திலே சொல்ல முடியும். இனி வரும் நாட்களிலும் கடைசி நாளிலும் கூட அநேகர் இப்படி சொல்ல முடியும். See, that is the uniqueness of our God and his love. இங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனத்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஜஸ்ட் அ மினிட். மியூட் பண்ணாம பேசிட்டு சாரி. தீர்க்கன் என்ன ஒரு இந்த முதல் வசனத்தை நம்ம என்ன பார்த்தோம்னா, நன்றி சொல்லுகிற அந்த வசனத்தை, கர்த்தரை துதித்து அவரை பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்று சொன்ன வசனத்தை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அது ப்ராஃபெட்டோடைய நன்றி உணர்வுன்னு சொல்றாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த அங்கிருந்து வந்த எக்ஸைல்ஸ், கோரேசால அனுப்பப்பட்ட திரும்ப எருசலேமுக்கு வந்த அந்த மக்களுடைய சிறைப்பட்டவர்களுடைய ஜெபம் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் இந்த எருசலேம்லயே தங்கியிருந்தாங்க பாருங்க, அவங்களும் அதை சொல்லுவதாக பார்க்கிறோம். ஏன்னா இந்த எருசலேமை திரும்ப எழும்பும்படியாக கட்டும்படியாக கர்த்தர் நினைத்தருளினதற்காக அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எது எப்படியா இருந்தாலும் இன்றைக்கு நமக்கு இது எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்தும். நம்முடைய வாழ்வில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவது, சாட்சி சொல்லுவது, மகிமைப்படுத்துவது, இந்த காரியங்கள் தான் நம்மால செய்ய முடியும் என்று சொல்லி நாம
பார்க்கிறோம். அவர்கள் பட்ட கஷ்டங்கள் நினைச்சு பார்க்கும்போது, ஒருவேளை எருசலேம்ல இருந்தவங்களா இருந்தாலும் சரி, பாபிலோன்ல இருந்தவர்கள் திரும்பி வந்தவர்களானாலும் சரி, அவர்கள் பட்ட பாடுகளை நினைக்கும் போது அவர்களால நன்றி சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளவு தூரம் அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸைல்ல இருந்தவங்கள பார்த்தீங்கன்னா, இமோஷனல் டார்ச்சர், மென்டல் டார்ச்சர், அவங்க பிசிக்கல் டார்ச்சர், தர 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 தரன்னு இழுத்துக்கிட்டு போனாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்க தேவர் சஃபரிங். அதன் மத்தியில இவ்வளவு தூரம் அவங்க கத்துற நன்றி சொல்லி பாடுறது, நீ செய்த நன்மைகள் என்று சொல்லி அவங்க அதை பாடுவதற்கு எவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியமா இருக்கணும். அது எப்படி அதை செய்ய அவ்வளவு சுலபமா அவங்க செய்யறாங்கன்னா, they were able to recognize the loving kindness of the Lord. கர்த்தருடைய அந்த நீடிய அன்பை, அவருடைய மாறாத அந்த அன்பை அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால்தான் அவர்கள் அப்படியாக அவர்கள் பாடி நன்றி சொல்ல முடிந்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னைக்கும் நமக்கும் அப்படிதான் இல்லையா? ஆச்சரியமான அன்பு, நம்மால விளங்கி கொள்ள முடியாத ஒரு அன்பு, ஆழமான ஒரு அன்பு. இத நாம் யாராலையும் சாதாரணமா அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. ஹவு காட் கேன் லவ் மீ சோ மச் அண்ட் பி மெர்சிஃபுல் டு மீ, be forgiving to me, be providing me. Sometimes his provisions are so amazing இல்லையா? நம்மால புரிஞ்சுக்கவே முடியாது. ஆச்சரியமாய் கர்த்தர் காரியங்களை மாற்றி போட்டு விடுவார். அப்படியெல்லாம் கர்த்தர் செய்யக்கூடிய போது அவருடைய அன்பை நாம் ருசிக்கும் போது இதுதான் நம்மால செய்ய முடியும். அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு பிரசித்தம் பண்ணுவதுதான் நம்மாலே செய்யக்கூடிய ஒரே காரியம். அதுதான் அந்த ஜனங்களுடைய உணர்வும். அங்கிருந்து வந்தவர்களுக்கும் அதே உணர்வு தான், எருசலேமிலேயே தங்கி இருந்த மக்களுக்கும் அதே உணர்வு தான். எருசலேம்ல நிறைய பேர் தங்கி இருந்தாங்க. அதாவது விடப்பட்டவங்க, இவங்க எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு விட்டு போனவங்க, அப்படி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அந்த கூட்டத்துல எரேமியாவும் இருந்தார். சோ அந்த ஒரு கூட்டம், அப்படி ஒரு கூட்டம் இருந்தது. சோ இதெல்லாம் இவர்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் நாம் பார்க்கிறோம். இந்த லவ்விங் கைண்ட்னஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை ஹெசட். ஹெசடுங்கிற ஒரு வார்த்தை, அதாவது உடன்படிக்கைக்கு உண்மையுள்ள அன்பு. இப்போ திருமண காரியங்கள்லாம் பார்க்குறோம். அதுல எல்லாம் என்ன நடக்குன்னா, அது ஒரு உடன்படிக்கை. திருமணம் ஒரு உடன்படிக்கை, கர்த்தரோடு நாம் செய்கிற உடன்படிக்கை. மனுஷராய் நாம் இருவரும் கர்த்தரோடு சேர்ந்து மூவராய் செய்கிற உடன்படிக்கை. அது அன்பினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை. அந்த அன்பு நிலையான அன்பாய் இருக்க வேண்டும். அது போல கர்த்தருடைய அன்பு நம்மோடு கூட அவ்விதமான ஒரு நிலையான அன்பாய் நாம் அதை பார்க்கிறோம். இந்த எபிரேய வார்த்தை எசட் இஸ் ஈக்குவல் டு த கிரீக் வேர்ட் அகாப்பே. அகாப்பேங்கிற வேர்டு கிரீக்கு. இந்த கிரீக் வேர்டு அகாப்பேக்கு என்ன அர்த்தம்? சாக்ரிஃபிஷியல் லவ். அதாவது இந்த அன்பு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிற அன்புக்கு பேர் தான் அகாப்பே. அந்த அன்பை பழைய ஏற்பாட்டு காலத்துல எபிரேய பாஷையில அவங்க சொல்லும்போது ஹெசட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் இஸ் வாட் இட் மீன்ஸ். அது மாத்திரம் அல்ல, அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. என்னன்னு சொன்னா, இந்த இந்த கான்டெக்ட்ல, இந்த வசனத்துல, இந்த சூழ்நிலையில கர்த்தர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்னு சொல்றோம்ல, இட் இன்வால்வ்ஸ் நாட் ஒன்லி loving, commitment and all that, but also truth, being truthful. Husband and wife, they should be truthful to one another, whatever relationship it may be. Even friends, true friend, he should be or she should be a true friend. So கர்த்தரோடு இருக்கிற உடன்படிக்கையிலும் நமக்குள்ள அந்த உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். பவுல் ஒரு இடத்துல சொல்வாரு, நான் உண்மை உள்ளவனாய் நான் வரல,
நான் உண்மை உள்ளவன் என்று நம்பி எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு இடத்துல கர்த்தர் சொல்லுவார். கர்த்தர் எப்பவுமே நம்ம அப்படித்தான் நம்புறாரு. அதனாலதான் யூதாஸ் அப்படி காட்டி கொடுக்கும்போது அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். எல்லாமே அவருக்கு தெரியும், திட்டம் இப்படிதான் நடக்கும்னு. ஆனா யூதாஸை நினைத்து அவர் வருத்தப்பட்ட காரணம், இன்னும் அன்பு நம்மோட கூட இருந்து நம்ம அன்பு செலுத்தினும் அவன் தன்னுடைய அஹ், அஹ், இத உண்மையாய் அவன் ஏற்றுக்கொள்ளலையேன்னு வருத்தப்பட்டார். அந்த மாதிரி ஒரு உண்மைத்தன்மையை கர்த்தர் நம்ம இடத்துலயும் எதிர்பார்க்கிறார். இந்த உண்மைத்தன்மை எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொன்னா, கர்த்தரை நாம் நம்பும்போது அது எப்படிப்பட்ட ஒரு கர்த்தருடைய அன்பின் மேல நாம அவருடைய வார்த்தையின் உண்மையை நாம் எப்படி அதை விளங்கி கொள்ளணும், நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்ன்றத நாம பார்க்கும்போது, புலம்பல்ல எரேமியா சொல்லுவார் 3ஆம் அதிகாரத்துல, உங்களுடைய உண்மை பெரியது, கிரேட் இஸ் யோர் ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவார். அது மாறாதது, அது ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அது இருக்குன்னு சொல்லி அந்த வசனங்கள் சொல்லும்போது அங்க உண்மைத்தன்மையை அவர் அங்க மென்ஷன் பண்றத பாக்குறோம். அதே போல இங்க ஆபகு தன்னுடைய உண்மைத்தன்மையை, கர்த்தருடைய உண்மைத்தன்மையை விளங்கி அவர் சொல்றாரு, என்ன நடந்தாலும், ஆட்டுக்கடா ஆட்டுக்கடையில முதலற்று போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ள நானு மகிழ்ச்சியா இருப்பேன். தட் இஸ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் ட்ரூத். பாத்தீங்களா எவ்வளவு அருமையா நம்ம இந்த இடத்துல இந்த விஷயத்த நாம பார்க்கிறோம். ஸோ காட் எக்ஸ்பெக்ட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் அஸ். சரி, தட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் அஸ். சரியா? இதனாலதான் ஏசாயா என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த கர்த்தர் அவர் தன் ஜனங்கள் பாடுபடும் போது, தன் ஜனங்கள் கஷ்டப்படும் போது அவர் சும்மாவே இருக்க மாட்டார். ஏன்னா அவர்களோடு சேர்ந்து அவரும் பாடுபடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனத்துல பாருங்க, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கம். So whatever may be our situation, it can be, it may be due to our own faults. நம்ம செய்த தப்புனால கூட நமக்கு அந்த தண்டனை இருக்கலாம், நமக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம். அவரே தான் நம்மளை தண்டிச்சிருப்பாரு. ஆனாலும் அவரே தான் நம்மோட கூட அந்த தண்டனையில, அந்த பிரச்சனையில நம்மோடு கூட இருப்பார். இதுதான் அவருடைய அன்பு, அதுதான் அவருடைய உண்மைத்தன்மை, மாறாத அன்பு, ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ். நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அடிச்சிடறோம், அடிச்ச பிறகு குழந்தைய நாமளே தான் தூக்கிக்கிறோம். நாம தூக்கிக்கும் போது குழந்தை நம்மோடு கூட ஒட்டி கட்டி அணைச்சிக்குது. ஏன்னு சொன்னா அப்பா அப்பாவுக்கு அது மகன் அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வு, அது அப்படிப்பட்ட ஒரு வேர்ல்ட்லி இதுலயே ரிலேஷன்ஷிப்லயே இவ்வளவு தூரம் இருக்கும்போது, கர்த்தரானவர் நம்மோடு கூட நாம் பாடுபடுறத அவரும் பாடுபடுறாரு. நாம் எவ்வளவு வேதனைப்படுறோமோ அந்த வேதனையை அவரும் படுறாரு. That is the kind of love that God has. He will never be a observer. ஒரு அப்படியே நின்று வேடிக்கை பார்க்கிறவர்களா நிறைய பேர் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க நாம படுற கஷ்டத்தை ஸ்பெக்டேட்டர்ஸா தான் இருக்காங்க. They will just watch, wait for us to fall, wait for us to feel sad, wait for us to cry, feel defeated. இதுக்குதான் ஒரு பெரிய கூட்டம் காத்திருக்கு. நம்மோடு கூட சேர்ந்து பாடுபட, அந்த வேதனையை சேர்ந்து அனுபவிக்க அவருடைய பிள்ளைகளால தான் அது முடியும். அவர்தான் அதை செய்கிறவர். அந்த அன்பு நமக்குள்ள ஊற்றப்படும் போதுதான் அதை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். அவருக்கு தான் அந்த அன்பு உண்டு. இந்த மாதிரி தான் நம்ம இங்க பார்க்கிறோம். God is doing wondrous things among his people.
எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு வெஞ்ச்ஃபுல்லா ஒரு ஒரு பக்கத்துல நம்ம அவரை அப்படி பார்த்தாலும் அடுத்த சைடுல அவருடைய இரக்கம் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. இதெல்லாம் இப்படி இருந்தா கூட இந்த ஜனங்கள் பாருங்களேன், திரும்பவும் அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏறி பண்ணினவர் இப்பொழுது எங்கே என்று அவர் அதை கேட்கிறதாக நாம அங்க பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் அந்த அந்த ஜனங்கள்னு நம்ம சொல்றத we are also at times being so cold. அவர் அவ்வளவு வார்மா அன்புள்ளவரா நம்ம இடத்துல இருக்கும்போது we become so cold hearted, all taken for granted. கர்த்தர் அப்படித்தான் நமக்கு அவர் செஞ்சுதான் ஆகணுங்கிற மாதிரி எல்லாம் அவருடைய இது அப்படித்தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எவ்ரிதிங் இஸ் வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் இஸ் வி ஆர் பவுண்ட் டு வி ஆர் worthy அப்படின்னு நினைக்கிறோம். வாட் வே வி do not know. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு கர்த்தருடைய காரியங்களுக்கு நன்றி சொல்லாம, நன்றி உள்ள ஒரு இருதயம் இல்லாம, எல்லாம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய தகுதி உள்ளவள்னு நினைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறப்போ கர்த்தர் மிகவும் வருத்தப்படுகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை அவர் டீல் பண்ண வேண்டியதாகவும் இருக்கு. அவர்களை பாடம் கற்பிக்க வேண்டியதாக இருக்கிறத நாம இங்க பாக்குறோம். இந்த இடத்துல பாருங்க, அங்க கிளியரா பரிசுத்த ஆவி அவர் அப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறப்போ திரியேக தேவன் நம்ம பேசுறோம் இல்லையா. புதிய ஏற்பாட்டுலதான் திரியேக தெய்வத்தை குறித்து அதிகமாய் மேற்கோள் காட்டுவாங்க. இந்த இடத்திலேயே நம்ம அதை பார்க்கிறோம். அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினாங்க. தெளிவா பரிசுத்த ஆவின்னு நாம பார்த்துட்டோம். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி, யாரு? பிதாவானவர் தன்னுடைய ஜனங்களுக்கு சத்துருவாய் மாறி, சொந்த ஜனங்களுக்கே பாடம் புகட்டணும்ல. என்ன செய்யறது? இவங்க இப்படியேதான் திரும்ப திரும்ப செய்யறாங்க, அவங்களுக்கு எப்படியுமே அவங்களுக்கு பாடம் புகட்டணும். அதனால அவர்களுக்கே சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். இந்த அவரே யாரு? குமாரன், ஆண்டவர். நம்ம முந்தின வருஷங்கள்ல தான் பார்த்தோம் எப்படி அவர் பழி வாங்குறாரு, எப்படி அவர் யுத்தம் பண்றாரு, எப்படி அவர் ஆலை மிதிக்கிறவராய் போல காணப்படுகிறாரு. இதெல்லாம் நம்ம முந்தின வசனங்கள்ல பார்த்தோம். சோ இங்க அவரேன்னு சொல்லும் போது அது குமாரனையும், அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறின்னு சொல்லும் போது பிதாவையும், அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் என்று சொல்லும் போது ஆவியானவரையும் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். So we find here the work of the Trinitarian God. It is also one of the proof for the Trinity. கடைசியா அந்த வசனத்துல 11ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த மேய்ப்பன் எங்கே? கர்த்தர் தன்னையே மேய்ப்பராக பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அவர் தன்னை சித்தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய மக்கள் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, ஆட்டு மந்தைய போல ஒரு அறிவற்றவர்களாய் மந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்கோர்ஸ் lamb is a very quiet lamb. It's a gentle lamb. It's an example of meekness. அதெல்லாம் கிறிஸ்டியன் குவாலிட்டி தான். ஆனா கொஞ்சம் என்ன சொல்றது, டல் ஹெடட். இட் கேனாட் திங்க் ஆன் இட்ஸ் ஓன். இட் கேனாட் ஒரு ஸ்மார்ட்டா இருக்காது. அது கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். அதனால டெஃபினெட்லி the sheep needs a God, a shepherd to guide them in this world.
அந்த ஷெப்பர்டா யாரு நம்ம பார்க்கிறோம்? 23ஆம் சங்கீதத்திலையும் யோவான் 10ஆம் அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்கிறது போல அந்த குட் ஷெப்பர்ட், நல்ல மேய்ப்பன், அவரை நாம் பார்க்கிறோம். அவர் என்னெல்லாம் செய்வாருன்னு நமக்கு நல்லா தெரியும். எல்லாவற்றையும் அவர் எவ்வளவு உண்மையா அவர் செய்கிறார் என்பதையும் நாம பார்க்கலாம். காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் a wonderful thing that we cannot imagine. எப்படி அவருடைய அன்பை அவருடைய எதைத்தான் நம்ம அளந்து பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். அவருடைய இரக்கத்தை அளந்து பார்க்க முடியுமா? அவருடைய மன்னிப்பை அளந்து பார்க்க முடியுமா? அவருடைய ப்ரொவிஷனை அளந்து பார்க்க முடியுமா? சாவர்னிட்டி அளந்து பார்க்க முடியுமா? ஹோலினஸ் அளந்து பார்க்க முடியுமா? அவருடைய எதையுமே அளந்து பார்க்க முடியாது. அளவற்றவர். We cannot measure. It is an infinite God. We cannot limit. We cannot say this is the boundary. இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியவே முடியாது. ஆழம், அகலம், உயரம் எந்த சைடு பார்த்தாலும் no one can measure his qualities. அதைத்தான் நாம இங்க பார்க்கிறோம். சோ இவர் இந்த நாட்கள்ல அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, பழைய பூர்வ நாட்கள்ல இந்த ஜனங்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அவர் நினைவு கூறுகிறார். அதுலதான் கர்த்தருடைய சிச்சையை நாம பார்க்கிறோம். அந்த சிச்சைக்கு மத்தியில அவர் எப்படி இந்த ஜனங்களை நடத்தினார், நடந்து கொள்ளுகிறார்கள், அவர் எப்படி அவர்களுக்கு எல்லா விதத்திலும் ப்ரொவைட் பண்ணாரு. இப்ப நாமும் கூட நம்முடைய ஜெபங்கள்ல இப்ப இந்த முந்தின வசனத்தை பார்த்தோம்ல, கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்ப நினைச்சு பார்க்கும்போதுதான் என்ன செய்ய முடியாது? கர்த்தருக்கு உண்மையாய் நன்றியுள்ளவர்களாய், அவருக்கு அவருடைய பிள்ளைகளாய் அந்த அன்பில உறவில நிலைத்திருக்க முடியும். ஏன்னா கர்த்தர் செய்திருக்கிறார், அவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறார். அப்ப அதை நம்ம நினைத்து பார்க்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அதற்கு மாதிரியாக தான் இந்த இடத்துல நம்ம அந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். அங்க பாபிலோன்ல இருந்து திரும்பி வந்த ஜனங்கள் அந்த சிறையிருப்புல அவங்க இருக்கும் போதே அவர்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை அவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள். இங்க இருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட இடிபாடுகள், கைவிடப்பட்ட நிலைமையில இங்க இருக்கும் போதும் கர்த்தர் இவர்களுக்கு செய்த நன்மைகளை இப்ப கர்த்தர் மாறாத கர்த்தர் எங்க இருந்தாலும் நன்மைகளை செய்யறார். It is not when you are in a very comfortable place only he will bless. When you are in the prison he will bless. When you are in the difficult times he will bless. When you are in a condition where everybody has deserted, he will be there. வாக்கு மாறாத தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். மாறாத தன்மையுள்ள நம் ஆண்டவர். அவர் உண்மையுள்ள ஆண்டவர். அவர் நன்மை செய்கிற ஆண்டவர். முந்தின வசனங்களில அவர் பழி வாங்குதலை கணக்கு தீர்க்கிற ஆண்டவர். அவர் நிச்சயம் அதை செய்வார். அதை ஒரே நாளிலே முடிப்பார். அதை எப்படி முடிப்பாருன்னா, ஒரு மைட்டி வாரியர் போல வந்து ஆலய மிதிக்கிறவனை போல, அதுல நம்ம பார்க்கிறோம்ல, அவர்கள் தலையை மிதித்து அந்த சாரத்தை ஊற்றப்பண்ணி, இதெல்லாம் ஒரே இமேஜினரி சிச்சுவேஷன். ரியலா ஒருத்தர் தலைமையில மிதிச்சுக்கலாம் அப்படி இல்லை. பட் God will definitely fight against the people who has done wrong, especially to him and to his people. அவரை எதிர்த்தவங்க, அவருக்கு கீழ்ப்படியாதவங்க, அவர் திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றாதவங்க, அவர்களுக்கு கணக்கு கேட்கிறது போல தன் ஜனங்களை துன்பப்படுத்தினவர்களுக்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார். அதற்காக தான் அந்த முதல் வசனத்துல ஏதோமியருக்கு அவர் செய்கிற காரியத்தை நாம் பார்த்தோம். இனி 12ஆம் வசனத்துல இருந்து நம்ம வருகிற வாரத்துல பார்ப்போம்.
நான் சொன்னது போல 15ஆம் வசனத்துல இருந்து அப்படியே ஒரு கண்டினியூட்டி டில் 64th சாப்டர் எண்ட் வரைக்கும். அது ஒரு பெரிய லாங் ப்ரேயர், வெரி பியூட்டிஃபுல் ப்ரேயர். அதையும் நாம அடுத்த வாரத்துல தியானிப்பேன். ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம். இந்த அருமையான இந்த நேரத்துல கூட உங்களுடைய வசனங்களின் மூலமாக எங்களை நீர் உற்சாகப்படுத்தின தயவுக்காக நன்றி சுவாமி. ஆமாண்டவரே, நீர் மாறாத தேவனாய் இருக்கிறீர், உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். எங்களிலே நீர் அந்த உண்மையை எதிர்பார்க்கிறீர் தாப்பனே. நீர் அப்படியான உங்களுடைய அன்புக்கு நாங்க எந்த விதத்திலும் ஈடு செய்யவே முடியாது சுவாமி. ஆனா உண்மை போலவே நாங்களும் பிறரை நேசிக்க, ஆண்டவரே உண்மை போலவே நாங்களும் மாறாத தன்மை உடையவர்களாய் இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாயிற்று. உம்முடைய துணை இல்லாம எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது சுவாமி. இந்த ஜனங்கள் அப்படி கேப்டிவ்ஸா இருந்து திரும்பவும் வரும்போது அவர்களை நான் ரெஸ்டோர் பண்ணுவேன். அவர்களுக்கு நான் ஒரு அடித்த பட்டணமாய் நான் அவர்களை காத்துக்கொள்வேன். அவங்களோடு கூட ஒரு திருமண உடன்படிக்கை போல அவர்களோடு கூட நான் மை பிரசன்ஸ் வில் பி வித் தெம் அப்படின்லாம் நீ சொன்னீர் சுவாமி. அது போலவே எங்களுக்கு இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர். இதையும் நாங்க எப்பொழுதும் நினைவு கூர்ந்தவர்களாக அந்த help us to abide in you, help us to be steadfast, help us to be faithful, help us to be true to you, Lord. ஒரு அருமையான பாட்டு எப்பவும் பாடுவாங்க, கீப் மீ ட்ரூ, கீப் மீ ட்ரூன்னு சொல்லி. அது போல ஆண்டவரே, நாங்க எப்பொழுதும் உண்மை போல உண்மை உள்ளவர்களாய் இருக்க எங்களுடைய அன்புல, எங்களுடைய பேச்சுல, எங்களுடைய உறவுல, எங்களுடைய ஜெபத்துல, ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் ஊழியங்களிலும் சுவாமி நாங்க உண்மை உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு நீர் கிருபை பார்க்க அதை நீர் எதிர்பார்க்கிறீர். அப்படியாய் நாங்க இருக்கும் போதுதான் என்ன சூழ்நிலை வந்தாலும் உமக்குள்ளாக நாங்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாய் நன்றி உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு முடிய சுவாமி. அதைத்தான் நீர் எதிர்பார்க்கிறீர். யூ எக்ஸ்பெக்ட் தட் ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் அஸ். அப்படியாய் நாங்க வளர, மெச்சூரிட்டியில நாங்க உயர எங்களுக்கு கிருபை தாரும். நாங்க சும்மா பேசிக் கிறிஸ்டியன்ஸா அப்படியே இருந்து விடாதபடி சுவாமி, இந்த ஸ்டடி மூலமா நாங்க இன்னும் ஏதோ புஸ்தகத்தை படித்து முடிக்கிறவர்களா இல்ல சுவாமி. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்க ஆவிக்குரிய விதத்துல மேம்பட இந்த காரியங்கள் எங்களுக்கு பலம் தரட்டும், எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்மாலை அன்றி எதுவும் நடக்காது சுவாமி. உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you all. Thank you, Annie. Thank you, ma'am. God bless you, ma. லதா, பிருந்தா காணமே. இல்லையே பிருந்தா, அவங்கதான் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க, இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கேன் மேம். ஓ, நீ இங்கதான் கேலக்சியா? ஓகே ஓகே. அது பேர் என்னோட திடீர்னு இன்னைக்கு சைன் இன் பண்ண சொன்னுச்சு, அதான் நேம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான். சோ கொஞ்ச நாளா பிருந்தாவே பாக்கலையே அப்படின்னு நினைச்சேன். சரி போன வாரமும் ஒரு 5 minutes லேட்டா இருந்தேன், இன்னைக்கு 5 minutes லேட் ஆயிடுச்சு. ஆமா பார்த்தேன். பட் ஆனா இந்த நம்பர் எனக்கு புதுசா இருந்ததுனால அது பேரு. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.